மேசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான பல்வேறு செய்திகள் குறித்து பார்க்கலாம். ஹரகதாவை படுகொலை செய்வதற்கான பல்வேறு திட்டங்களை வகுத்த இந்த சந்தர்ப்பத்துல ஒரு ஊடகவியலாளராக கேமராக்குள்ள துப்பாக்கியை வச்சு கச்சிதமாக படுகொலை செய்கின்ற திட்டத்தை வகுத்து அந்த ஒரு விஷயத்தை செய்ய முற்பட்ட போலியான ஊடகவியலாளர் கைது செய்யப்பட்டாரு. மேற்கொண்டு கேள்மத்திர பத்மையோட விசாரணைகள் நடத்தியதுல முதல்ல தெரிய வந்த விஷயம் இதை எப்படி திட்டமிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு வாயால சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. வசுதேவாவிடம் இந்த ஒரு விஷயம் கன்றக்காக கொடுக்கப்பட்டதாகும். வசுதேவா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்காக பல்வேறு குற்றச்செயலை செய்தவர் சில தினங்களுக்கு முன்னால கைது செய்யப்பட்டாரு. இவருடைய வாக்குமூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கச்சிதமாக செய்வதற்கான பொறுப்பை அவரிடம் கொடுத்ததாகவும் இதற்கான ஒரு வெல்டிங் பாஸ் இவங்க தேடி பிடிச்சிருக்கிறாங்க. இவர பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமராவை கச்சிதமாக உடைத்து அதுக்குள்ள துப்பாக்கிய அதனுடைய பிடிக்கின்ற பகுதியை உடைத்து அதை பத்திரமாக சரியான பொசிஷன்ல வச்சு வெல்டிங் பண்ணி அதை இயக்க முடியுமான அளவுக்கு சரியாக கச்சிதமாக செய்து கொடுத்த பணிதான் இந்த வெல்டிங் பாஸுடைய பணி. இதற்காக 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒரு ஆசாமியை நேற்றைய தினம் போலீசார் சிஐடியினர் அதிரடியாக கைது செஞ்சாங்க. வெல்டிங் பாஸுக்கு சம்பளம் எவ்வளவு? 1 லட்சம்னா சும்மாவா? உடனடியாக இந்த வேலையை அந்த ஆசாமி செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேல இந்த ஒரு ஊடகவியலாளருக்கான கச்சிதமான ஒரு ஐடென்டிட்டியும் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டதாகவும் இந்த கேமராக்குள்ள இந்த துப்பாக்கி வைக்கப்பட்டு இந்த ஐடென்டிட்டியையும் பெகோ சமன் அவருடைய உறவுக்காரரிடம் கொடுத்துதான் கம்பஹாக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்குது. பெகோ சமன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்பத்திர பத்மையோடு இந்தோனேசியாவில் வச்சு கைதாகி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டவர். இப்போது பல்வேறு விடயங்கள் வெளியில் வர ஆரம்பிச்சதன் காரணமாக இப்போது இந்த வெல்டிங் பாஸ் உட்பட போலியான ஊடகவியலாளரும் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணை மேற்கொள்ளப்படுது. இந்த துப்பாக்கியையும் கேமராவையும் பத்திரமாக ஐடென்டிட்டியையும் கொண்டு சென்றவர் யார் என்ற ஒரு விசாரணையை இப்போது போலீசார் தொடங்கி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகள்ல இப்போ போலீசார் இறங்கி இருப்பது ஆரோக்கியமான விடயமா பார்க்கப்படுது. இந்த விஷயத்துக்கு பிற்பாடு இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ராஜபக்ச அவங்க ரொம்ப உணர ஆரம்பிச்சிருக்காங்க, பதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்வத்தப்பூட அனுநாயக தேரரை சந்திச்சு வடமையா மைக்கிறேன் அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு ராணுவ வீரர்களை பழிவாங்க ஆரம்பிச்சாச்சு. யுத்தத்தை முடிச்சவங்க 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த குற்றங்கள் பற்றி இப்ப கிளற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அப்படியே அந்த தேரரிடம் சொல்லியிருக்கிறாரு. யாரு குற்றம் யாரு சுத்தம் என்பது எங்களுக்கு தெரியாது, சட்டத்தினூடா இதை பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கிறாரு. இங்க ஒரு சட்டம் படிச்ச ஒரு சட்டத்தரன் இப்படி பேசலாமா? குற்றம் பழசு எதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லலாமா? குற்றம் பழசா இருந்தா என்ன, தண்டனை புதுசு தானே, அதை கொடுக்கத்தானே வேண்டும் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அது மட்டுமல்ல மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளினுக்கு அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டுல லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் வழக்கு தாக்கல் செய்து அதுக்கான தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. நேற்றைய தினம் புதிய ஒரு வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இதே குற்றச்சாட்டுக்காக சட்டமா அதிபர் திணைக்களம் இவங்களை சந்தேக நபரா பேரிட்டு இப்போது புதிய ஒரு வழக்கை தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, ஒரு கேஸுக்கு 2 வழக்கு ஆல்ரெடி ஒரு வழக்குல தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப புதிய ஒரு நிறுவனம் அவங்களுக்கு எதிரான வழக்கை தொடருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குற்றத்திற்கு 2 தரப்பு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் என்று இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் கிடையாது. இப்போது இவ்வளவு தூரம் இவர் குழம்புவதற்கும் பதறுவதற்குமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்பத்திர குழுவை கைது செஞ்சதுக்கு பின்னால கிட்டத்தட்ட இவருடைய தொடர்புல 80க்கும் அதிகமான அரசியல்வாதிகள் இருப்பதான செய்தி இப்போது வெளிவந்ததுல இப்போது பதற ஆரம்பிச்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய பாதுகாவலராக இருந்தவர் தூளம்பிட்டிய அமர என்று சொல்லப்படுது. தூளம்பிட்டிய அமர யாரு அப்படின்னு தேடி பார்த்த நேரத்தில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு ஜேடிபியுடைய கூட்டத்துக்குள்ள புகுந்து துப்பாக்கி சூடு நடத்தியதுல 2 பேர் படுகொலை செய்யப்பட்டு ஒருவர் பலத்த காயங்களோட உயிர் தப்பிய இந்த கேஸ்ல குற்றவாளியாக கருதப்பட்டு இவருக்கு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்திருந்தது. இந்த மரண தண்டனையை ஆட்சேபித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சாரு. போன டிசம்பர் மாதம் அதையும் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது. நீங்க உள்ள இருக்கிறதான் ஆரோக்கியம், எதுக்கு மனு தாக்கல், எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ நீதிமன்றம் அதை தள்ளுபடி செஞ்சு இப்ப அவர் மரண தண்டனை கைதியாக உள்ள இருக்கிறாரு. நாம ராஜபக்ச 2014ஆம் ஆண்டு காலப்பகுதியில ஜெயிலுக்கு போன நேரம் இவரையும் அங்க சந்திச்சதாக சொல்லப்படுது. இவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் துஷ்புரைய குற்றச்சாட்டுகள் எத்தனையோ இருப்பதாகவும்
இவர் அரசியல் பலம் கொண்டவர், மஹிந்த ராஜபக்சங்களுக்கு பக்கத்துல இருந்ததுனால இவரை போலீசார் அணுகியதாகவும் இல்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த சூட்டு சம்பவம் நடந்த நேரத்துல பக்கத்திலே போலீஸ் நிலையம் இருந்தும் கூட பல மணி நேரத்துக்கு பின்னால் போலீசார் வந்ததாகவும் யாரையும் கைது செய்யவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த காலப்பகுதியில் பேசப்பட்டது. நாம ராஜபக்ச இதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதாள குழுக்களை முடிச்சது நாங்க, வெள்ளவன் பிரச்சனை முதலைக்கு போட்ட பல்வேறு விஷயங்கள் என் மீது குற்றச்சாட்டுகள் வந்ததுக்கு காரணமே பாத்தாளத்தை நாங்க முடிச்சது அப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு. கடந்த காலங்கள்ல மாகந்துர மதுஷ வெளிநாட்டிலிருந்து கைது செஞ்சு இங்க கொண்டு வந்தாங்க. பிறகு விசாரணைகளுக்கு பிற்பாடு அன்றைய காலகட்டத்துல சிசிடிக்கு பொறுப்பாக இருந்தவர் தேசபந்து தென்னகோன் அந்த பிரிவுக்கு ஒப்படைக்கப்பட்டதுக்கு பின்னால மாகந்துர மதுஷ் படுகொலை செய்யப்பட்டாரு. ஆனா அவருடைய சொத்துக்கள் சில வெளிநாடுகள்ல 1000 கோடிக்கும் அதிகமாக இருந்தது. அதை பத்தி எந்த தகவலும் கிடையாது என்ற ஒரு விமர்சனம் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இப்போது இந்த அரசு கெஹல்பத்ர பத்மையை கைது செய்து மட்டுமல்ல, அவரோட நெட்வொர்க்கில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அனைவரையும் தேடி பிடிக்கின்ற பணியை செய்யறதோட இவங்களுடைய சொத்துக்கள் பற்றிய விவரங்களையும் எடுத்து இவைகளை அரசு உடைமையாக்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை செய்வது என்பது ஆரோக்கியமான விடயமாக இப்போது பேசப்படுவதை பார்க்க முடியுது. களுத்துறை பகுதியில் திடீரென 2 நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இவர்களிடம் மிகப்பெரிய அறிவாள்கள் 4ம் அத்தோட மோட்டார் பைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ரீதியாக, அதாவது லைசன்ஸ் 7ம் அதே போல அதுக்கான இன்சூரன்ஸ் 7ம் கைப்பற்றப்பட்டிருக்கிறதோட போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்குது. இவங்க வெளிநாட்டில் இயங்குகின்ற பாத்தாள குழுக்களுக்கான கைக்கூலியாக இங்கே இயங்கி இருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்குது. இப்போது இந்த வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் ஏதாவது குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்ற ஒரு விஷயத்தை துருவி ஆராய போலீசார் இப்போதும் அந்த விசாரணைகளை ஆரம்பம் செய்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் பல்வேறு காலகட்டங்களில் இனம் தெரியாத 2 மோட்டார் சைக்கிளில் துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி போனாங்கன்ற கதையை அதிகமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இதுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இந்த சைக்கிள்கள் யாருடையது, எதற்காக இத்தனை லைசன்ஸ், இத்தனை இன்சூரன்ஸ் என்ற கேள்வி எல்லாம் இருக்குது இல்லையா, பொறுத்து பார்க்கலாம். இதுக்கு பிற்பாடு இந்த அறிவால் யாருக்கானது, என்னென்ன குற்றங்களை செய்தாங்கன்ற ஒரு விஷயம் தெரிய வரும். என இது போன்ற நடவடிக்கைகள் வாழ்த்துக்குரியது. போலீசாருடைய இந்த உழைப்பை மெச்சியாக வேண்டும். ஷானி அபேசேகர அவர்களுடைய உழைப்பு தற்போது சிஐடியில் எப்படி இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள் பேசப்பட்டது. 12 மணி வரைக்கும் இரவிலே தொடர்ச்சியாக வேலை செய்வதாக தெரிய வருகிறது. வாழ்த்துக்கள் அந்த பிரிவினருக்கு. அவருடைய ஒத்துழைக்கின்றவர்கள் கச்சிதமாக பணியாற்றுவதனால் தான் இது போன்ற குற்றவாளிகள் இப்போது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று கூறிக்கொண்டு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயராமையில் இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய வீட்டுக்கு சிஐடியினர் செல்ல இருக்கின்றாங்க. செய்தியை லங்காதீப பத்திரிகை பிரசுரம் செய்திருந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் முன்னே நாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்களை இல்லாமலாக்கின்ற வகையில ஒரு சட்டம் மூலம் வருது. அது இப்ப நீதிமன்றத்தினோட சபாநாயகருக்கு இன்னும் ஒரு சில தினங்கள்ல கொடுக்கப்படும். அதற்கு பிற்பாடு விஜயராமையில் இருக்கின்ற ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பயன்படுத்துகின்ற வீடு சிஐடியினருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுது. இதை வாடகையா விட்டா கூட கிட்டத்தட்ட 46 லட்சம் பெற முடியும் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த பத்திரிகை சொல்லி இருந்தது. அது மட்டுமல்ல, இதனுடைய மொத்த பொறுமதி 336 கோடி என்று சொல்லப்படுது. இதனுடைய காணி அடங்கலாக வீடு இருக்கின்ற அதனுடைய பரப்பு கிட்டத்தட்ட 20 லட்சம் சதுர அடிகள் என்று சொல்லப்படுறது மட்டுமில்லை. இது கடந்த காலங்களில் புனர் நிர்மாணம் செய்வதற்கு 4 கோடி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு முன்னால் மைத்திரிபால சிறிசேன இந்த வீட்டில் வசித்ததாகவும் அதுக்கு முன்னால் சில அமைச்சர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அமைச்சர்கள் என்ன இந்த நாட்டில் கிழிச்சதுக்காக இப்படியான சொகுசு வீடு தேவைன்ற கேள்வி இருக்கு இல்லையா? நாட்டை குட்டிச்சோவராக்கி கடனாளியாகி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் மேஞ்சி குடும்பங்களுக்கு தேவையான கோரிக்கைலாம் சுருட்டி கொண்டவங்க இப்படியான சொகுசு வீடுகள்ல இருக்கிறதுக்கான தேவை என்ன என்ற கேள்வியும் இப்போது நியாயமானதாக பார்க்கப்படுது. மற்ற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய உணவு மேம்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதியை பெற்று சோளம் இறக்குமதி செய்ததுல வரி செலுத்தாமையினால் நாட்டிற்கு 12 கோடி நட்டம் ஏற்படுத்திய ஒரு சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தினாங்க. சிஐடியினர் சொன்ன விஷயம் என்ன குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசு 2023ஆம் ஆண்டு ஒவ்வொரு நிறுவனமும் 25,000 மெட்ரிக் டன் சோளம் இறக்கிக் கொள்ளலாம் என்ற அனுமதியை கொடுத்தது. அதுக்கு நாங்க குறித்த சந்தேக நபர் டிஆர்சி குளோபல் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்திடமிருந்து குறித்த மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செஞ்சாரு. ஆனா வரி கட்டல, அவருடைய பிசினஸை செஞ்சுட்டு போனாரு. இந்த வரி தவிர்ப்பினால நாட்டுக்கு அரசிற்கு ஏற்பட்ட நட்டம் 12 கோடி என்று சொன்னதுனால உடனடியாக நீதிபதி என்ன பண்ணினாங்கன்னா, விளக்குமறியலுக்கு அனுப்பி வச்சாங்க. 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினவருக்கு 10-12 வருடங்கள் அச்சு பண்ணும் பொழுதோ 12 கோடி அரசுக்கு செலுத்த வேண்டியதை தவிர்த்ததுனால என்ன பண்ணுவாரு, முதற்கட்டமாக விளக்குமறியலை வைக்கும்படி சொன்னது மட்டுமல்ல, இந்த நிறுவனத்தின் அரசு அதிகாரிகள் யாராவது இந்த நபருக்கு உதவி இருந்தால் முதல்ல அவங்களை கைது செஞ்சு எங்க கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு உத்தரவையும்
பிறப்பிச்சிருக்கிறது. இந்த ஒரு சோளம் இப்ப சோதனையா மாறி இருக்கு. அரசு பற்றிய கவனமும் பொதுமக்களுடைய பணம் பற்றிய அவதானமும் ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்க வேண்டும் என்பது யதார்த்தமான விடயம். என்னதான் இருந்தாலும் அரசியல் கலாச்சாரம் மாறி இருக்குது. கடந்த காலங்களில் இப்படி யாராவது கைது செஞ்சா எங்களுக்கு கொமிஸ் எவ்வளவு தருவீங்க, தந்துட்டா சோழி முடியுது, இன்னும் தேவையானதை நீங்க மேஞ்சீங்க, அரசாவது என்னாவது அதெல்லாம் தேவையில்லை, நம்மட போக்கட்டும் நம்மட குடும்பமும் நம்மட வங்கி கணக்கில் நிறைஞ்சா போதும், நாடு என்ன கேடுகட்டா என்ன என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அது இப்போது மாறி இருக்கிறது என்பது ஆரோக்கியமான விடயம். பொறுத்து பார்க்கலாம் இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப்போகுது என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.